அப்பா எங்களை நேசிக்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒளியாய் வந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாதைகளை எங்களுக்கு காண்பித்து தந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவிகளா இருந்த பொழுதிலும் ஆண்டவரே எங்களை நேசித்து எங்களை அன்பு செய்தீரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தடைகள் யாவும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை கண்ணோக்கம் எங்கள் மீது கண்ணோக்கமாக இருந்து எங்களை நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீத பகுதிகளிலும் ஆண்டவரே, பாடல் பகுதியிலும் ஆண்டவரே, ஆராதனை பகுதியில் ஆண்டவரே, ஜெப வேளையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி வேளையில் உம்முடைய ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிற ஐயா. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. விசேஷமா எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே ஜோயல் பாஸ்டரை உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஐயா. ஆண்டவரே வல்லமையா நீர் எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்து நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 7வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 7வது பேஜில் 1வது பாடல். எண்ணலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் உம்மை போற்றுமே. எண்ணலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும்
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவோ என் நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவோ என் நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவோ பரனே உம்மை போற்றுமே. எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகவும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோரும் மிகவும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலக தம்மாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே, நாங்கள் எண்ணி முடியாத நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால் எல்லா காரியங்களும் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புழுதியிலே கிடந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த ஜாதிகளோடு நீர் எங்களை நடக்க செய்து வருகின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. இந்த அறிக்கையோடு நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 16வது பேஜில் 2வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுவார். நீர் எல்லாரும் வாயிலிருந்து அறிக்கிடலாமா? எல்லாரும் வாயிலிருந்து தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். 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 உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். வாயில திறந்து எல்லாரும் எல்லாமே உம்மாலாகும். எல்லோரும் உணர்ந்தவர்களாக எல்லாமே உம்மாலாகும். யாராகல இந்த கூட்டத்திலே இது நடக்குமா, இது நடக்குமா, இது எப்படி ஆகும் என்று சொல்லி யாராக ஏதாவது டவுட்டோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார், நீ அதை செய், கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார் என்று சொல்லி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று 23வது பேஜில் 3வது பாடலை பாடி அவரை நாம் ஆராதிக்க இருக்கின்றோம். 23வது பேஜில் 3வது பாடல். மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம்,
விடுப்பில் ஆண்டவரே நீர் எங்களை நிறுத்தி ஐயா ஆண்டவரே உம்முடைய கரத்தால் எங்களை மூடுகின்றீர் ஆண்டவரே. இயேசுவே, கண்மலையின் விடுப்பில் நிறுத்துகிறவரும் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரத்தால் மூடுகிறவரும் நீராக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இப்படி இருக்க ஆண்டவரே நான் என்னத்தை சொல்லி உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஐயா. ஆண்டவரே, நான் என்னத்தை சொல்லி உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஐயா. ஆண்டவரே, ஆராதனை முழுவதுமாய் கரங்களிலே தரு. தொடர்ந்து ஆண்டவரே சங்கீத பகுதியிலும் ஆண்டவரே இதை தொடர்ந்து இருக்கின்ற இண்டிவிஜுவல் ஆராதனையில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. சங்கீதம் 31:3. சங்கீதம் 30. சங்கீதம் 30. இங்கிலீஷில் வாசிக்கும் போது நாம் எல்லாரும் அதே வசனத்தை தமிழில் வாசிக்கலாம். How long, O Lord, will you forget me forever? How long will you hide your face from me? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long shall I take console in my soul, having sore in my heart daily? How long will my enemy be exalted over me? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவார்? Consider and hear me, O Lord my God. Enlighten my eyes, lest I sleep the sleep of death. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். என் கண்களை தெளிவாக்கும். Lest my enemies say, I have prevailed against him. Lest those who trouble me rejoice when I am moved. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கூடி முடிக்கிறபடிக்கும் இப்படி செய்தருளும். But I have trusted in your mercy. My heart shall rejoice in your salvation. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். I will sing to the Lord because he has dealt bountifully with me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். Amen. நான் வாசித்த இந்த சின்ன சங்கீதத்திலே 6 வசனங்கள் இருக்கின்றன. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தேவனை நோக்கி முறையிடுகிறார். சங்கீதக்காரன் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு சில சூழ்நிலைகள் கடந்து வர நேர்ந்தது. அந்த சூழ்நிலையிலே ஒரு கடினமான காரியங்களையும் சங்கீதக்காரன் தாவீது கடந்து வந்ததை நாம் வேதத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதம் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். 3வது வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் எடுத்து வைக்கின்றார். எதிரிகளுக்கு முன்பதாக நான் எந்த சூழ்நிலையில் கடந்து சென்றாலும் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி விண்ணப்பத்தை சங்கீதக்காரன் தாவீது தேவனுக்கு முன்பதாக எடுத்து வைக்கின்றார். அதோடு சேர்ந்து பாருங்க 5வது வசனத்தில், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். சங்கீதக்காரன் தாவீது எந்த சூழ்நிலையில் அவர் கடந்து வந்திருந்தாலும் அவருடைய நம்பிக்கை தேவனுடைய கிருபையின் மீது வைத்திருக்கின்றார். அந்த கிருபை அவரை ரட்சித்து தொடர்ந்து நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கின்றன. நம் எல்லோரையும்
எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாவ வழிகளிலிருந்து நம்மை ரட்சித்து, கடுமையான பாதைகளிலிருந்து நம்மை ரட்சித்து தேவனுடைய வழியிலே நிறுத்துவதற்கு அவருடைய கிருபை மாத்திரம் போதும் நமக்கு. அந்த ஒரு உணர்வோடு 6வது வசனத்திலே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். என்ன நன்மை செய்திருக்கிறார் என்று சொன்னார், எல்லாவற்றிலிருந்தும் அவரை விடுதலையாக்கி அவருக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீதின் இடத்திலே சொல்கின்றார். அதுபோல இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலையாக்கி அவரை பாடச் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரு அறிக்கையோடு எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்ப்புகளை பார்க்காமல் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய நம்ம தேவனை நோக்கி பார்த்து நாம் எல்லோரும் பாடலை பாடி தன்பட்ட ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒவ்வொருவரும் அருமையான பாஸ்டரோடு கர்த்தர் கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். மிகவும் உற்சாகமாக இருந்தது. பாஸ்டர் அவர்கள் ஆத்மாக்களை குறித்து அவர்கள் படுகிற கரிசனை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அல்லேலூயா. அவங்களுடைய ஆராதனையும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆமென். நான் என்னை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்கிறேன். சிறு வயதில் இருந்த போதக குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகாக வசனம் சொல்லுகிறாங்க. காட் பிளஸ் யூ. என்னையும் என்னுடைய தகப்பனார் இப்படி தான் வளர்த்தினார். என்னுடைய தகப்பனார் 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். அவங்க முதல்ல அவங்க அவனுடைய அழைப்பை பெற்ற பொழுது அவங்க தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்க டீச்சர்ஸாக இருந்ததுனால என்னை கொஞ்சம் கண்டிப்பில் வளர்த்துனாங்க. எங்கள் அப்பா என்னை வாரம் ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அதை ஒரு டீச்சராக இருந்ததுனால தமிழ்லேயும் சொல்லணும், இங்கிலீஷ்லேயும் சொல்லணும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தமிழில் ஈஸியாக சொல்லிட்டேன், பட் இங்கிலீஷில் சொல்லணும். நான் படித்து கொண்டிருந்தது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். 6 நாள் கிளாஸ் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ சர்ச்சு முடிச்சுக்கிட்டு விளையாட போகலான்னு நினச்சா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரோடு, அதில் என்னுடைய நண்பர்களெல்லாம் பேட்டை எடுத்துகிட்டு போவாங்க, சொல்லிட்டு போவாங்க, டீம் வந்துருச்சு, ஆமாம் டைம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே எப்பா இங்கிலீஷில் முழுசும் சொல்லலைன்னா அவர் விட மாட்டார். இப்போ சங்கீதம் ஒன்று எனக்கு சொல்லணுன்னா தமிழ்லேயும் சொல்லணும், இங்கிலீஷ்லேயும் சொல்லணும். எப்படியோ காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழில் சொல்லிடுவோம். இங்கிலீஷில் அந்தளவுக்கு நம்ம தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். அதுக்கு பிறகு தான் ஆண்டர் இங்கிலீஷ் மீடியத்தில் மாற்றி விட்டார். அதனால் அந்தளவுக்கு உடனே சொல்ல முடியாது. விளையாடுறதுக்கும் விட மாட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு அதை சொல்லி முடித்து இவர்களை பார்க்கும்பொழுது என்னுடைய இள வயது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் எப்படி ஆயிரம் கஷ்டப்பட்டு சொல்லி முடித்து வேகமாக விளையாடுறதுக்கு போவேன். ஏன்னா அன்னைக்கு விளையாண்டாதான் அடுத்த 6 நாள் படிப்பு ஓடும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். 12 சப்ஜெக்ட், ஒரு கழுதை மாதிரி புஸ்தகத்தை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு ஓடும். 2 பஸ்ஸு மாதிரி ஸ்கூலுக்கு போகணும். அப்போ கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் காலையில் 7 மணிக்கே ஸ்கூலுக்கு போயிடுவோம். சாயந்தரம் வீடு சேர மணி 5:30 6 ஆகும். அப்படி ஒரு நல்ல கடினமான பள்ளியில் படிக்க வைத்தாங்க. அதனால் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும். கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த வாரம் வண்டி ஓடும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டான டீச்சர் அப்படின்றதுனால சொன்னாதான் விட்டார். அது அன்றைக்கு எங்களுக்கு அந்த அருமை தெரியலை. அது பிற்காலங்களில் கர்த்தர் அதை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்பதை பிற்காலங்களில் ஆண்டவர் அதை நிரூபித்தார். அவனுடைய கிருபையினால் நான் படித்து இன்ஜினியரிங் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். காருண்யாவில் 96 நான் இன்ஜினியரிங் படித்தேன். 2000 முடித்தேன். அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டில் கர்த்தர் வேலை கொடுத்தார். ஐடி ஃபீல்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் பாஸ் சொன்னது போல் 2002 எனக்கு வந்த மேலை நாட்டு அந்த அனுபவங்களையும் விட்டு, வாய்ப்புகளை விட்டு ஆண்டுடைய ஊழியங்களை செய்ய வட இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்ல என்னுடைய 2002 வருஷத்தில் என்னுடைய 23 வயதில் நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. 23 வயது வரைக்கும் நான் இயேசுவை
எனக்காக என்னுடைய நன்மைக்காக மாத்திரமே நான் பின்பற்றி கொண்டிருந்தேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவை பின்பற்றினா எனக்கு நல்ல பைக் கிடைக்குமா, கார் கிடைக்குமா, நல்ல வீடு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா? ஆனால் 23 வயதில் ஆண்டனுடைய கண்களை கொஞ்சம் திறந்தார். ஆண்டுடைய அன்பை நான் நன்றாக ருசித்தேன், சரியாக ருசித்தேன். அந்த அன்பை ருசித்த பிறகு ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன், இனிமேல் நான் வேலை செய்ய விரும்பலை. இவ்வளவு பெரிய அன்பை உணராத ருசிக்காத கோடான கோடி பேர்கள் இந்த தேசத்தில் உண்டு. அவர்களுக்கு இந்த அன்பை நான் சொல்லணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நான் செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது நான் அங்கே அந்த கம்பெனியில் வேலை செய்த கம்பெனி ஒரு பெரிய டாப்பர்ஸ் வேலை செய்த கம்பெனி. சின்ன குழந்தைங்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த கம்பெனியில் 3 பேர் தான் வேணும். ஆனால் 100 பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அப்போது அதை ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில்ட்ரு பண்ணாங்க. 50 பேர் தான் வந்தாங்க. 50 பேரை கழிச்சிட்டாங்க. மறுபடியும் அடுத்த லெவலில் அவங்க ஃபில்ட்ரு பண்ணாங்க. அடுத்தது 25 பேர் தான் வந்தாங்க. மறுபடியும் அந்த 25 பேருக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சாங்க. அதில் 10 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அந்த 10 பேரில் நானும் ஒருத்தன். அந்த ஆப்டிடியூடில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க். அதனால் எம்டிக்கு என்னை ரொம்ப பிடிச்சு என்னை தான் முதல்ல இன்டர்வியூ கூப்பிட்டார். அவருக்கு இன்டர்வியூ பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு இங்கிலீஷ் வரல. என் கூட வந்தவங்கலாம் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க. ஆனாலும் என்னையே அவருக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. நான் தான் ஆப்டிடியூட் எக்ஸாமில் ஃபஸ்ட். ஸோ இன்டர்வியூ முடிந்து இப்படி கிளாஸ் இருக்குது. அவர் ரூமில் அவர் ஹெச்ஆர் மேனேஜர், அவங்க ஒய்ஃப், அவங்க 2 எல்லாருமே மேனேஜிங் டைரக்டர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் இந்த 10 பேர் இந்த ஹாலில் உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் அப்படி நடக்குது, பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக ஆமாம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு நல்லா இங்கிலீஷ் பேசுகிற பொண்ணு, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிற பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்க. 2வது அந்த இன்டர்வியூவில் வந்த ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், அந்த பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டாங்க. 3வது இன்னொரு தம்பி, அவன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னை விட நல்லா இங்கிலீஷ் பேசியிருந்தான். அதனால் அவனை எடுத்து வச்சுட்டு கடைசியில் 3வது நபருக்கு ஒரு டெசிஷன் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கையில் என்னுடைய பயோடேட்டா, இன்னொரு கையில் அந்த தம்பியுடைய பயோடேட்டா. ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போகுது, யாரை எடுக்கலாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணப்போ எம்டி சொன்னார் என்ன எடுக்கலான்னு. ஆனால் எம்டி ஒய்ஃபும் ஹெச்ஆர் மேனேஜரும் சொன்னாங்க நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ், அந்த தம்பி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னை விட கொஞ்சம் நல்லா இங்கிலீஷும் பேசினாப்புல. அதனால் அவங்க கடைசியில் சீட்டு அவங்க மேலே விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு நான் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தேன். ஆனாலும் ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் வீட்டில் அதிகமாக உபவாச ஜெபங்களில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 1 மாதத்துக்கு பிறகு ஒரு கல்யாண மண்டபத்தில் 3 நாள் உபவாச ஜெபம் நடந்தது. அந்த ஜெபத்தில் நான் ஒரு வைராக்கியத்தோடு கலந்து கொண்டேன். தண்ணி கூட குடிக்காமல் இருக்கணும், சாயந்தரம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதில் 2 டீ பிரேக் இருக்கும் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில். ஆனாலும் நான் அந்த டீ பிரேக்கில் தண்ணி கூட குடிக்காமல் நான் சாயந்தரம் வரைக்கும் வைராக்கியமாக ஜெபித்தேன். கடைசியில் 3வது நாள் முடிவில் ஆண்டவர் எனக்கு ஒரு மன உறுதியை தந்தார். எந்த இடத்துல வேண்டான்னு சொன்னாங்களோ அதே இடத்துல திருப்பி கூப்பிடுவாங்க. ஒரு 2 மணி நேரமாக அந்த மனசில் அந்த உறுதி, கன்விக்ஷன் ஓடிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ப்ரேயர் முடிச்சு. 1 வாரம் கழிச்சு அதே கம்பெனிலேருந்து எனக்கு மறுபடியும் ஒரு இமெயில் வந்தது. We are glad to appoint you as so and so engineer, please come and join immediately. நாம் படிக்கிற வசனங்கள் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. இன்றைக்கு அது கடினமாக தோணலாம், மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது நாம் ஒன்றுமில்லாதவர்களை போல தோணலாம். நம்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை நிரூபிப்பார். ஆமென். அதனால் keep on memorizing the word of God more and more. Okay, may God bless you. அப்படியாக இருந்த சூழ்நிலையில் மிஷனரியாக இருந்துவிட்டு இப்பொழுது என்னுடைய தகப்பனாரும் ஒரு சீனியர் பாஸ்டர், அவளோடு கூட சேர்ந்து சபை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நான் ஒரு சில ஸ்தாபனங்களில் பாஸ்டர் ட்ரைனிங் கோஆர்டினேட்டராக இருந்தேன். அப்போது 700க்கும் மேற்பட்ட போதர்களை மாதந்தோறும் பயிற்சிக்க உதவி செய்தார். அதற்கு பிறகு ஆண்டவனை விசுவாச ஊழியத்தில் வரணும்னு சொன்னதுனால அந்த ஸ்தாபனத்தை விட்டு நான் வெளியே என்னுடைய சபையை மாத்திரம் நடத்தி கொண்டிருந்த பொழுது என்னுடைய தகப்பனார் கூட சேர்ந்து
ஆண்டவர் எனக்கு 23 வயசில் கொடுத்த அந்த சுவிசேஷ பாரத்தை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் அது ஒரு சேனையாக எழுப்பி, சுவிசேஷம் நீ மாத்திரம் சொன்னால் போதாது, ஒரு சுவிசேஷ சேனையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரத்தின் அடிப்படையில், தரிசனத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு வேதாகம கல்லூரியை நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரியில் சில சாட்சிகளை பாஸ்டத்தில் பகிர்ந்து கொண்டு வந்தேன். இந்த வேதாகம கல்லூரியில் பெரிய பெரிய கல்லூரிகளில் சென்று படிக்க முடியாதவர்களை நாங்கள் எடுத்து 3 வருஷம் அவர்களை இலவசமாக பயிற்றுவித்து, எல்லாமே ஃபுட்டு, தங்குற இடம், ட்ரைனிங் எல்லாமே இலவசமாக பயிற்றுவித்து அவர்களை இயேசுவின் அன்பை சொல்லாத இடங்களில், சொல்லப்படாத இடங்களில் இயேசுவின் அன்பை சொல்லும்படியாக அவர்களை நாங்கள் போதகர்களாக, மிஷினரிகளாக அனுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஸோ ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லிவிட்டு அவனுடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்கிறேன். அந்த சாட்சியை பாஸ்ட்டு சொன்னேன். ஏனோக் லால் கிங் என்ற ஒரு மாணவன் காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து வந்திருந்தார். அவன் 7வது வகுப்பு படிக்கும் பொழுதே ட்ரக் அடிக்ட், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ட்ரக் அடிக்ட். 10வது படிக்கும்போது ட்ரக் ஏஜென்ட்டாக மாறிவிட்டான், ட்ரக் டீலராக மாறிவிட்டான். அவனுடைய தகப்பனார் ஒரு பாஸ்டர். இப்படி இருந்த சூழ்நிலை அந்த தகப்பனார் அவனுடைய கால்களை பிடித்து கெஞ்சினார், தம்பி என்னால் ஊழியம் செய்ய முடியலை, வெளியில் தலை காட்ட முடியலை, தயவுசெய்து இதை விட்டுரு. ஆனால் அவனும் அதை கேட்கவில்லை. அதிகமாக ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பித்தான். அவன் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பித்ததுனால இன்னும் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தான். அவனுடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக மாறினது. வீட்டில் எப்பவும் சண்டை வரும், அவனுக்கு பயங்கர கோவம் வரும். பாட்டிலை எடுத்து உடச்சி கைகளையெல்லாம் கீறிக்கொள்வான். அவனுடைய கைகளை பார்த்திங்கன்னா பயங்கர தழும்பார். வீட்டில் அம்மா காசு கேட்டு, ட்ரக்ஸ் வாங்குற காசு கேட்டு கொடுக்கலன்னா நேராக போய் வேகமாக கண்ணாடியை உடைச்சிடும். இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அவனுடைய ஒரே ஸ்டிச்சஸாக இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அப்பா கோவிடில் இறந்து விட்டார். அவனுடைய தகப்பனார் கொரோனாவில் இறந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் அவன் இன்னும் அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தான். 24 மணி நேரம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அதனுடைய விளைவாக ஒரு நாள் அவன் அப்படி இருக்கும் பொழுது அவனை வீட்டில் அம்மா பயங்கர சண்டை வந்ததுனால அவங்க அக்கா அம்மாலாம் பேசிக்கிட்டாங்க. அவங்க அக்கா சொன்னாங்க, பேசாமல் இவனை விஷம் வச்சு கொன்னுரு, வீட்டில் இவனை வச்சு ஒரு சமாதானமும் இல்லை, நீயும் நானும் அவதி தான் படுறோம், இவனை விஷம் வச்சு கொண்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசிக்க ஆரம்பித்தான். இவன் ஒரு நாள் வண்டியில் தன்னுடைய நண்பனோடு பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது போலீஸ் அவர்களை அரெஸ்ட் செய்தது. அவர் இடத்துல கஞ்சா இருந்தபடினால அவர்களை அரெஸ்ட் செய்தது. அரெஸ்ட் செய்யும்படியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து சென்று அவர்களை அரெஸ்ட் செய்கிற அந்த காரியங்கள் 3 நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. அப்போ அவனுடைய தாயார் அவனுக்கு சொல்லியிருந்தாங்க, நீ இயேசுவிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒரு முறை ஒப்பு கொடுத்து பாரு, ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆண்டவரிடத்தில் ஒன்று சொல்லி, ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்கன்னா, இந்த சிறையிலிருந்து அடைக்கப்படாதபடிக்கு எனக்கு உதவி செய்தீங்கன்னா நான் நல்ல மனிதனாய் நான் வாழுவேன், என்னுடைய தகப்பனார் விட்டு சென்ற ஊழியத்தை நான் செய்வேன் என்று அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். மனதில் ஜெபிக்க ஆரம்பித்தான். 3 நாட்கள் முடிந்தது. 3வது நாள் இவங்க காலையிலேருந்து ஸ்டேஷன் நிற்கிறாங்க. இன்றைக்கி சாயந்தரம் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார், கண்டிப்பாக என்னைய அரெஸ்ட் செஞ்சிருவாருன்னு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை, நம்ம ஜெபித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாங்க. அதனுடைய விளைவாக அந்த சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரும் பயந்துட்டுருக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவனை கூப்பிட்டு, இனிமேல் உன்னை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கருவேப்பமூடி கிராமத்தில் உன்னை நான் பார்க்கவே கூடாது, உன்னை நான் பார்த்தா கண்டிப்பாக என்ன செஞ்சிருவேன், அரெஸ்ட் பண்ணிடுவேன் பயங்கரமாக திட்டி, இது உனக்கு கடைசி வாய்ப்பு, ஓடியே போயிரு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அல்லேலூயா. அவன் ஓடி வந்தவனாக அவனுடைய பெரியப்பா ஒரு பாஸ்டராக இருந்தபடினால அவரிடத்துல சொல்லி எங்களுடைய வேதாகம கல்லூரியில் அவன் சேர்ந்தான். அவன் சேர்ந்த பிறகு நான் அவனை பார்த்தேன். 24 மணி நேரம் ட்ரக்ஸில் இருந்ததுனால அவனுடைய மூளையெல்லாம் கட்டப்பட்டு பிரம்மை பிடித்தவனை போல தான் இருப்பான், அப்படியே ஒரு மாதிரி இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டு இடைவிட ஆரம்பித்தான். நாங்கள் அதிகமாக ஜெபத்தை நம்புகிறவர்கள், ஜெபிக்கிறதை ஆணித்தரப்படுத்துகிறவர்கள். அதனால் என்னுடைய மாணவர்களில் 2 கேள்வி நான் இன்டர்வியூவில் கேட்பேன். நீங்கள் இங்கே இருக்கும்போது கீழ்ப்படிவீங்களா, 2வது ஜெபிப்பீங்களா? இந்த 2க்கும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட எந்த விதமான வசதி இல்லைனாலும் அவங்கள எங்கள் வேதாகம கல்லூரிக்கு எடுத்துக்குவோம், படிப்பு இல்லைனாலும் எடுத்துக்குவோம், அவங்க எப்பேற்பட்ட பின்னணியத்துலேருந்து வந்தாலும் நாங்கள் எடுத்துக்குவோம். ஏன்னா நாங்கள் ஆழமாக நம்புகிறது ஜெபத்தை. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை
கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65 நாம் வாசிக்கிறோம். அப்போது அவன் எடுத்த பிறகு அவன் கொஞ்சம் நாங்கள் சொல்லுகிற ஜெபத்துக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிய ஆரம்பித்தான். நாங்கள் தினமும் 2 மணி நேரம் எங்களுடைய மாணவர்களுக்கு ஜெபத்தில் அவர்களை ஈடுபடுத்துவோம். காலையில் 5 to 6 எல்லாரும் சேர்ந்து உங்களைப் போல நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து உங்கள் முழங்காலில் நின்று ஜெபிப்பது வழக்கம். சாயந்தரம் 6 to 7 அவர்கள் தனி ஜெபத்திற்கு அவர்கள் அனுப்பிவிடுவோம். அங்கங்கே போய் உட்கார்ந்து உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே உட்கார்ந்து முழங்காலில் நின்று ஜெபிங்க. இந்த ஜெப வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. அவன் ஜெபத்தில் ஜெப ஆவி அவனுக்கு ஊற்றப்பட்டது. ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். காரியங்கள் மாறுதலாக நடந்தது. இரவெல்லாம் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். திடீர்னு நான் ஹாஸ்டலில் போய் பார்த்தா 12 மணிக்கு முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டிருப்பான். 5 மணிக்கு எழுங்கணும், ஆனால் சில நேரங்களாக 3 மணிக்கே எழுந்து ஜெபித்து கொண்டிருப்பான். இப்படி செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். 1 மாதம் கழித்து என்னிடத்துல வந்து சொன்னான், கேட்டான், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி அவனை ஒரு ஞானஸ்நானத்துக்கு நிறைய நடத்தினான். அதுக்கு பிறகும் தொடர்ந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதுக்கு பிறகும் இந்த மாதிரி அப்பப்போல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு போயிடுவான், உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்ததனுடைய விளைவாக கர்த்தர் அவனை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைத்தார். அபிஷேகம் பெற்றுக்கொண்டான். அதுக்கு பிறகு நாங்கள் டிசம்பரில் வீட்டுக்கு போகும்பொழுது அவர்களுக்கு சிறியதாக சாட்சி சொல்ல அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்போம். எப்படி இயேசுடைய அன்பை ருசித்தாங்க, எப்படி ஊழியத்துக்கு வந்தாங்கன்னு சுருக்கமாக சொல்லணும். அதே சாட்சியில் நான் அவனுக்கும் ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஆகவே அவன் தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவன் தன்னுடைய சபையில் சாட்சி சொன்னான். இயேசுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார், இயேசு நல்லவர், இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சாட்சி சொன்ன பொழுது சபையே அழுது விட்டது. 24 மணி நேரம் ட்ரக் அடிக்டாக பார்த்தவனை இன்றைக்கு ஊழியக்காரனாக சபையை பார்ப்பதில் பயங்கர சந்தோஷம் அடைந்தது. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த இயேசு. அதற்கு பிறகு அவன் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபத்தினுடைய வல்லமையை பற்றி சொல்வதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அவனுக்கு அதிகமாக ஜெபிக்க ஆர்வம் வந்தது, அதிகமாக ஜெபித்தான். அதனுடைய விளைவாக 2 மாதம் கழித்து, பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், அவன் தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டான். அவனை சபைகளுக்கு கூட்டிச் சொல்லுவோம். அந்த இடத்துல சொல்லுவான், பாஸ்டர் இந்த சபைக்கு தான் இப்படி சொல்கிறார். நான் சொன்னேன், நீ போய் பாஸ்டர்கிட்டே பேசுன்னு சொல்ல. அவன் போய் பேசுவான். ஒரு முறை அப்படி நாங்கள் ஒரு சத்தியமங்கலம் பகுதியில் ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அந்த ஆராதனையிலேயே அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். இந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த மரணக்கட்டுகள் இருக்கிறது, மரணக்கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நான் ஆராதனை முடிஞ்சது என்கிட்ட வந்து சொன்னான், சரி நீ பாஸ்டர்கிட்ட பேசுவேன்னு பாஸ்டர்கிட்ட பேசினா இந்த பாஸ்டர் சொல்கிறார், எனக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியரை நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி. அந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நாங்கள் வருஷந்தோறும் இந்த மாணவர்களை வட இந்தியாவுக்கு அழைத்து செல்வது வழக்கம். வட இந்தியாவில் சென்று அங்கே ஆத்துமாக்களுடைய சூழ்நிலைகளை காண்பித்து, இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, குறிப்பாக நாகர்கோவில்லாம் இருந்து வந்திருக்கிறீங்க. நாகர்கோவிலில் ஆமாம் வீதிக்கு ஒரு சபை இருக்கும். ஆனால் நாங்கள் போன மகாராஷ்டிராவில் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இங்கே இருந்து சபை அடுத்தது 150 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் என்ன இல்லை, சபை. இதையெல்லாம் அவர்கள் பார்த்த பொழுது ஆத்மாவில் பயங்கர தாக்கம். இங்கே ஆத்துமாக்கள் எவ்வளவா கஷ்டப்படுறாங்க, ஊழியங்கள் இல்லையே, ஊழியர்கள் இல்லையேன்னு. நாங்கள் அவங்கள போன அக்டோபரில் ஹிமாச்சல் பிரதேஷ் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தப்போ ஆண்டவனோடு இடைபட ஆரம்பித்தார். நான் உன்னை மறுபடியும் இமாச்சல தேசத்துக்கு கொண்டு வருவேன். அவன் மறுபடியும் காலேஜ் வந்தான். அங்கேயும் ஆண்டவர் சொப்பனங்கள் மூலம் அவனோடு பேச ஆரம்பித்தார். நான் உன்னை இமாச்சல பிரதேசத்துக்கு மிஷினரியாக கொண்டு செல்வேன். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்டவரை முடிக்க போகிறோம், நாங்கள் எங்கே போய் ஊழியம் செய்யணும். போன மாதம் அவர்களுக்கு ஆவிக்குரிய கூட்டம் நடந்தது. வந்திருந்த போதர் ஒரு தீர்க்கதரிசி, அவனை பார்த்து சொன்னார், உனக்கு ஊழியம் டெல்லிக்கு மேலே. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆண்டவருடைய அழைப்பை குறித்து நான் ஜெபித்து வந்திருந்தேன். ஆண்டவர் என்னோடு பேசினான். இப்பொழுது அவன் முடித்து இந்த வருஷத்தில் அவன் இமாச்சல் பிரதேசத்துக்கு மிஷனரியாக போக கர்த்தர் உதவி செய்தான். என்னை நம்பி நான் அவனை காலேஜுக்குள்ளே எடுக்கலை. நான் வழியை தான் காமிச்சு கொடுக்குறேன். நீ இயேசு இடத்துல போனால் இயேசுவும் வாழ்க்கையை மாற்றுவார். அவன் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டான். அவன் வாழ்க்கை மாறினது.
24 மணி நேரம் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த அவன் இன்றைக்கு ஊழியக்காரனாய் அவனை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவன் சொல்லுவான், பாஸ்டர் இன்றைக்கி நான் திரும்பி கருவேப்பம்பூண்டியில் எங்கள் அப்பாவுடைய சபையை போய் நான் எடுத்து நடத்தினான்னா என்னை போன்ற வாலிபர்கள் என்னோடு 24 மணி நேரமும் போதையில் இருந்தவங்களாம் ரட்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு, அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அடிக்கடி என் இடத்துல சொல்லுவான். இல்லையா? இதைத்தான் எங்களுடைய வேதாகம கல்லூரியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களை எந்த விதமான பொருளாதாரம் அவர்கள்ட்ட இருக்காது. இன்னும் சில தம்பிமாரெலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் எல்லாரையும் சொன்னால் நான் செய்திக்கு எனக்கு நேரம் இருக்காது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தேசம் வாலிபர்கள் எப்படி போயிட்டுருக்குறாங்க, நீங்கள் அழகாக ஜெபிச்சிங்க, உங்களுக்கு தெரியும். அவளுக்கு இன்னும் அதிகமாக ஜெபிங்க. இல்லையா? அவளை எல்லாம் அடையாளம் கண்டுபிடித்து எங்களுடைய இடங்களில் கொண்டு வந்து வைத்து அவரை 3 வருஷம் அவர்களை நல்லா பயிற்சி கொடுத்து ஊழியர்களாக அனுப்ப கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வருடம் நாங்கள் ஹிந்தியிலையும் ஆரம்பிக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி ஆயிலும் நாம் மட்டும் இயேசு நண்பர் ருசிச்சா பத்தாது. இயேசு நண்பர் ருசிக்காத கோடான கோடிகள் இந்தியாவில் உண்டு, எல்லா தேசத்திலும் உண்டு. அதனுடைய விளைவாக நான் ஆத்தும ஆதாய பயிற்சியை கருத்தரங்கை எல்லா தேசத்திலும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற இடங்களில் ஆத்தும ஆதாய கருத்தரங்கு உதவி செய்தார். அதனுடைய விளைவாகத்தான் நான் இந்த துபாய்க்கு வந்து 2வது முறை. அந்த கருத்தரங்கினுடைய விளைவாக அதில் கலந்து கொள்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணுன்ற அந்த பாரம் அவங்கள பிடிக்கும். அதை சுருக்கமாக சொல்லித்தருவோம், 2 நிமிஷத்தில் எப்படி சுவிசேஷம் சொல்கிறது அப்படி. அந்த கருத்தரங்குக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தரிசனம் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமாம் ஆமாம். யாம் பெற்ற இன்பம் பெருகை பயகம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை நாம் மற்றும் பெற்றுக்கொண்டால் பத்தாது. தேசம் அழியப் போகிறது. இயேசு கிறிஸ்து வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. நரகத்தில் 24 மணி நேரம் அவியாத நரகத்தில் யாரும் போய் என்ன செய்யக்கூடாதுங்க, வேகக்கூடாது. அதற்கு நம்முடைய பொறுப்பு. நம்ம கர்த்தர் ஆயுசு நாட்டில் கொடுத்ததே எதுக்குன்னா ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு. ஆமாம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவானுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். நானே யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நானே வாசல். I am the gate or I am the door. நானே வாசல். அங்கே இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்றார், இந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிச்சிங்கன்னா உள்ளும் புறம்புமான மேய்ச்சல். உள்ளும் புறம்பும் என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா, மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ரெண்டையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அந்த வாசல் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த பில்டிங்குள்ளே வரோம். நேற்று ஒரு மாலுக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கே வேலை செய்கிறாருன்னு கூப்பிட்டுருந்தார். அபுதாபியில் ரீம் மால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாலுக்கு நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பொதுவாக மாலுக்கு போயிருக்கிறோம், போய் நின்னா ஒரு கேட் திறக்கும், உள்ளே என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனால் இந்த மாலில் அது மாதிரி 2 கேட் இருந்தது. ஃபஸ்ட்டு கேட்டுக்குள்ளே போனேன், மறுபடியும் திறந்தது. கொஞ்சம் தூரம் போனேன், வேலை கடையெல்லாம் இல்லை, என்ட்ரன்ஸே 2 கேட். ஒரு கேட்டுக்குள்ளே போனேன், அது திறந்தது, அப்புறம் மூடிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போனேன், இன்னொரு டோர் அதே மாதிரி தான். அங்கே போய் நின்னோன்னே திறந்துச்சு. நான் உள்ளே போனேன், அங்கே தான் நிறைய கடைகள் இருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற 2 கேட் உள்ள மால். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுன்ற வாசலை நாம் சரியாய் புரிந்து கொண்டு அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். இப்போ இந்த உள்ளே வரணும்னா நமக்கு வாசல் வந்து நிற்கிறோம். வாசலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும். சில நம்ம ஊர்லெல்லாம் சாதாரண பூட்டு தான் இருக்கும், திண்டுக்கல் பூட்டு. ஆனால் இங்கே வந்தால் நிறைய நேரங்களில் பூட்டுகள் வந்து பயோமெட்ரிக் பூட்டுகள் நிறையா இருக்குது. ஆஃபீஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பூட்டு நிறையா இருக்குது. ரைட்டா? அது நமக்கு சில நேரங்களில் எப்படி திறக்கணும் அப்படின்னு தெரிலன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்து என்ன இல்லைங்க,
பிரயோஜனம் இல்லை. இப்படி தான் அநேகர் இயேசுவிடத்தில் வந்தாலும் உள்ளும் புறம்புமான மேய்ச்சலை அவர்கள் சென்று அனுபவிக்க கூடாதபடி அவர்கள் தடுமாறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த காலையில் ஆண்டு நம்மோடு இடைபடுகிற காரியம் என்னன்னா, இந்த வாசலை நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாசலின் வழியாய் நாம் பிரவேசித்தால் நிச்சயமாகவே நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆமென். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரும் அதுதான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியும். அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படணும் அப்படின்றதுல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நம்மை ஆசீர்வதிப்புக்காக தான் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி எல்லா சொட்டு ரத்தத்தையும் நமக்கே தந்தார். அவரிடத்துல கடைசியில் ஈட்டியில் குத்தும்போது சரீரத்திலேருந்து தண்ணி வந்தது அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரத்தமெல்லாம் வெளியில் வந்துருச்சு. ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? தண்ணி வரும். எதற்கு இவ்வளோ கஷ்டம்? இயேசுநாதர் ஏன் சிலுவைக்கு போனான்னு நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்து கேளுங்க, தெரியாது. எனக்கு ஆண்டு இந்த அறிவை கொடுத்தா. இப்போ நான் போய் ஒரு ஊரில் திருடுறேன், தப்பிச்சிட்டேன். இன்னொரு ஊரில் போய் திருடுறேன், அங்கேயும் தப்பிச்சிட்டேன். இனியொரு ஊரில் போய் திருடுறேன், அங்கேயும் தப்பிச்சிட்டேன். ஆனால் 4வது ஊரில் போய் திருடுறேன், அந்த ஊருக்காரங்க என்னை பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே பக்கத்து ஊரில் திருடினதெல்லாம் நான் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ 4 ஊருக்காரங்களும் சேர்ந்துட்டாங்க. 4 ஊருக்காரங்களும் சேர்ந்துட்டாங்க. இப்போ 4 ஊருக்காரங்க சேர்ந்து என்னை அடித்தா நான் என்ன ஆவேன் சொல்லு? அவ்வளோ நான் செத்தே போய். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனை அடிக்காதீங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆமென். நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அடி வாங்கியிருந்தா என்ன ஆயிருப்போம்? செத்தே போய். அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வாங்கினார். இது எத்தனை கிறிஸ்துவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். நான் அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன், இட் இஸ் அ சப்ஸ்டிடியூஷனல் டெத். நான் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்தார், நான் வாங்க வேண்டிய அடியை இயேசு வாங்க. சரி, இப்போ பாஸ்டர் இருக்கார், தம்பி ஒரு சின்ன கீழே போய் தப்பு பண்ணிட்டான். ஊருக்காரங்களாம் சேர்ந்து நிற்கிறாங்க அடிக்கிறது. பாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. வேகமாக போய் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அவன் செஞ்ச தப்புக்கு என்ன வேணா அடிச்சுக்கங்க, என் பையனை ஒன்றும். அதுதான் இயேசு செஞ்சார். அதுதான் இயேசு சிலுவையில் செஞ்சார். இதை உணர்ந்தா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடும், ருசியாக மாறிடும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய கட்டளைப்படி வாழ்கிற மாதிரி தெரியுது இல்லையா? காலையில் எந்திரிக்கணும், ஜெபிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், சபைக்கு வார வாரம் சரியாக வரணும். இது நமக்கு பயங்கர கசப்பாக இருக்கிறது. சினிமா பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பாசு 10:30 மணிக்கு சர்ச்சுன்னா சில நேரங்களில் நம்ம தாமதமாக தான் வருகிறோம். அது ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லுது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஆண்டவரை ருசிக்காமலேயே ஆலயத்துக்கு வர்றாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் சில வாலிபரில் போய் கேளுங்க, தம்பி ஏன் தம்பி சர்ச்சுக்கு வரேன்னா, அது பாஸ்டர் எங்கள் அம்மா அப்பா என்ன பெற்று போட்டுட்டாங்க கிறிஸ்தவனா, என்னை சர்ச்சுக்கு போன்னு சொல்கிறாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு போகிறேன். எப்படி? ஏன் சர்ச்சுக்கு வாங்கன்னு என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் சர்ச்சுக்கு வரேன். அவங்களுக்கு தெரியல இயேசு அவர்கள் இரட்சகர் என்பது அவங்களுக்கு தெரியல. இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர், ஆங்கிலத்தில் சேவியர், காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் நம்மளை எதிலிருந்தெல்லாம் காப்பாற்றினாரு? பாவம், சாபம், நரகம், நிறைய காப்பாற்றினது. முக்கியமான 3 நான் சொல்கிறேன். இதை என்னைக்காவது ருசிச்சிருக்கமா? ஆண்டவர் எனக்கு பாவத்தின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றினார். நான் எங்கள் பைபிள் காலேஜில் சொல்லும்போது நான் சொன்னேன், பாவம் அல்ல, பாவத்தின் பிடி. நீங்களாம் ராஜபாளையம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜபாளையத்தில் என்ன ஃபேமஸ்ஸு? நாய். வெரி குட். ஒவ்வொரு நாய் எவ்வளோ பெருசு இருக்கும்? இந்த சைஸில் இருக்கும். ஒவ்வொரு நாயும் இந்த சைஸில் இருக்கும். ஒவ்வொரு நாயுடைய விலை 70,000 ரூபா 80,000 ரூபா வரும். இந்த நாயை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டி வைக்கிறீங்க, ஒரு சங்கிலி போட்டு ஒரு மரத்தில். நல்ல கொழுமையான நாய் தான். இதனால் எதாவது செய்ய முடியுமா?
சொல்லுங்க. இது குதிச்சு குதிச்சு பார்க்கும், இழுத்து இழுத்து பார்க்கும். இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதே நாயை நீங்கள் கழட்டி விட்டு பாருங்க, எவனாவது வந்தான்னா கடிச்சா ஒரு 3 கிலோ கறி இல்லாமல் எடுக்கும். அப்படியே இல்லையா? ஆனால் இந்த சங்கிலியில் இது கட்டப்பட்டது. இந்த சங்கிலியை மீறி இதனால் ஒன்றுமே, அது மாதிரி தான் நாம் எல்லாரும் பாவத்தின் பிடியிலே கட்டப்பட்டிருந்தோம். இந்த சங்கிலியை உடைத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முதல்ல ருசிக்கணும். அதைத்தான் நாங்கள் நாத்து மாதாய் கருத்துங்களை சொல்ல. இது ருசிக்கலைன்னா உனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை போர் அடிக்கும். இதை ருசிக்கலைன்னா எல்லாமே கசப்பாக தான் தெரியும். என்னடா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுன்றாங்க, எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்றாரு பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் அங்கே ஊழியம் செய்யலாம் வரையா, இங்கே ஊழியம் செய்யலாம் வரையான்றார். அவரை பார்க்குறதே நம்ம என்ன செய்வோம்? தவிர்ப்போம். ஏன்? நமக்கு கிறிஸ்தவம் ஒரு கட்டளையாய் மாறிவிட்டது. கிறிஸ்தவம் கட்டளை அல்ல, அது உறவு. ஆமென். இந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் சக்தியே இல்லை. இந்த பாவ சங்கிலியை உடைக்கிறதுக்கு உலகத்தில் சக்தியே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் இந்த சங்கிலியை உடைக்க முடியும். நான் கட்டப்பட்ட இந்த சங்கிலியை இந்த ரத்தம் உடைத்தது. அதனால இயேசு என்னை காப்பாற்றினான். சந்தோஷத்தில் நான் ஆலயத்துக்கு வருகிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு என்ன எதுலேருந்து காப்பாற்றினார் அப்படின்னா சாபம்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன் சாபத்தின் அடிமைத்தனம்னு சொல்லுவேன். நீங்கள் அடிமைத்தனத்தை பற்றி இப்போ படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். வெள்ளையர் கருப்பர் அடிமைத்தனம் இருந்துச்சு. அந்த வருஷங்கள்லாம் அடிமை சந்தைகள் இருந்தது. இப்போ ஆடு மாடு சந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்போ அடிமை சந்தைகள் இருந்தது. ஸ்லேவரி மார்க்கெட் இருந்தது, ஸ்லேவ்ஸ் மார்க்கெட். அப்போது நீங்கள் பணக்காரங்களாக இருந்தால், இப்போ வெள்ளைக்காரர்கள் பணக்காரலாக இருந்தாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு ஒரு அடிமை வேணும்னா இந்த ஒரு $1000 அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பனை என்னவா பிடிச்சிட்டு வந்துடுவாங்க? அடிமையாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இவனை கொண்டு வந்து அடிமையாக வச்சுருவாங்க பங்களாவில். அப்போது இவன் அடிமையாக எப்படி இருப்பான்னா, இவன் எஜமான் சொன்னாதான் உட்கார முடியும், நின்றுட்டே இருக்கும். இவனுக்கு பசிச்சா கூட இவனால் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. எஜமான் சொன்னாதான் சாப்பிடணும். அதுதான் அடிமை வாழ்க்கை. இவனுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கூட இவனால் என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. எஜமான் சொன்னாதான் இவன் என்ன செய்ய முடியும்? தூங்க முடியும். எல்லாமே இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டு. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? அடிமை. நாமும் இப்படிதான் சாபத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். சாபத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இந்த சாபத்தை முறித்தது இயேசுவின் ரத்தம். அதனால தான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம், ஜாலியாக போகிறோம், ஜாலியாக வர்றோம். நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, நல்ல ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா நம்ம சாபத்தில் தான் இருந்திருப்போம். சாபம் முடிச்சவங்க வேலையே கிடைக்காது. திடீர்னு குழந்தைகள் ஊனமாக பிறந்துருது. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி மறிச்சிடுறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரணம் முன்னோருடைய சாபம். அவங்க முன்னோர்கள் யாராவது அடித்து யவனையுடைய இடத்தையாவது பிடுங்கியிருப்பாங்க. அந்த சாபம் சந்ததி சந்ததியாக வந்து பேர பிள்ளைகள் நல்லா வாழக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது. இல்லைன்னா அவன் ஏதாவது கொலைகாரனாக இருப்பான், எவனையாவது கொண்டிருப்பான். அந்த கொலையினுடைய பழி இவன் மேலே விழுந்ததுனால இவனுடைய 4வது தலைமுறை பேரம்பேத்திய நடந்து போகும்போது திடீர்னு பைக்கில் ஆக்சிடென்ட்டு ஆயிடுவாங்க, பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து என்னது? ஒரு சாபம். நாம் இப்படி தான் சாபத்தில் இருந்தோம். ஆனால் அந்த சாபத்தின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றினது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அடுத்தது 3வது நரகம். நரகம்னா என்னது? 24 மணி நேரமும் அவியாத அக்கினி. நம்ம ஒரு சாதாரண தீக்குச்சியே உரைச்சி நம்மளால் வைக்க முடியாது. நம்ம வச்சு பார்த்தா ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தாங்க மாட்டோம். கையை உடனே எடுத்துருவோம். இதே நம்மளால் தாங்க முடியலையே, 24 மணி நேரம் அவியாத அக்கினி எப்படி நம்ம ஒரு மனுஷன் தாங்குவான்? இயேசு கிறிஸ்து இதிலிருந்து காப்பாற்றினார். வேற யாரும் நம்ம நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் காப்பாற்ற முடியும். இதை நாம் ருசிச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. இதை நம்ம ருசிச்சா நம்ம கர்த்தரை எப்படி தேடுவோம்? சந்தோஷமா தேடுவோம். அவர் எனக்கு, நம்ம சங்கீதமாக சொல்லி, அவர் எனக்கு நன்மை செய்தால் படியால் நான் பாடுவேன். இப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது, பாடுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர்,
பைபிள் வாசிங்க பிரதர். அது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், நம்பி நம்பி ஒரு காரியத்தை செய்ய வைக்க முடியாதுதான், உனக்கு அந்த அந்த ஆசை வரணும். அப்போ இந்த அன்பை ருசிச்சா, இப்போ நான் வந்திருக்கிறேன், இப்போ என்னுடைய காசுலாம் யாரோ திருடிட்டாங்க, நான் இந்தியா போகிற காசு இல்லை, இப்போ இந்த பாஸ் எனக்கு உதவி செய்கிறார், திடீர்னு டக்குன்னு தூக்கி ஒரு 1000 திரம்ஸை கொடுத்துறார், பத்திரமா வீடு போய் சேருங்க. எப்பெல்லாம் நான் இங்கே வரணும் அப்போல்லாம் அடுத்த முறை வரும்போதெல்லாம் இந்த பாஸ்டர் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பேன். எனக்கு லாஸ்ட் டைம் என்னுடைய காசெல்லாம் திருட்டு போனப்போ எனக்கு உதவி செஞ்சது யார்? பாஸ்டர். எப்பெல்லாம் எனக்கு அவருடைய ஞாபகம் வருதோ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் மாத்திரம் அன்றைக்கி உதவி செஞ்சுருந்தா நான் இந்தியா திரும்பி, உதவி செய்யாமல் இருந்தால் நான் இந்தியா திரும்பி போயிருக்க முடியாது. இந்த ஒரு நன்றியை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை நாம் நினைத்து சந்தோஷமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தினந்தோறும் ஆண்டருக்கு சந்தோஷமாக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை பாவத்திலேருந்து விடுவித்தீர, சாபத்திலேருந்து விடுவித்தீர, நரகத்திலேருந்து விடுவித்தீர, நமக்கு கோடான கோடி நன்றி. ஒரு தகப்பன் தன்னுடைய அப்பாட்ட பேசுகிறது தான் துதி, ஆராதனை, ஜெபம் எல்லாமே. அதுக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசில் விரும்புகிறத நம்ம பேசணும், ரைட்டுங்களா? இப்போ இந்த குழந்தை இருக்குது, குழந்தை பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியனாலும் அதை பெற்ற தாய்க்கு கண்டிப்பாக புரியும். இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலினாலும் நம்ம ஏதோ வாயை திறந்து பேசும்போது அவர் நம்முடைய அப்பான்றதுனால கண்டிப்பாக நமக்கு அது புரியும், அவருக்கு அது புரியும். இன்னொரு காரியம், ஏன் இந்த இயேசு சிலுவைக்கு வரணும் அப்படின்னா, நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம், இவர் ஏன் வரணும் அப்படின்னா, நம்ம தேசத்தில் நம்ம சொல்கிறோம் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. இதில் எந்த தெய்வமும் இது எல்லாரும் இந்த தெய்வங்கள்லாம் தன்னை தெய்வங்கள்னு சொல்லுகிறது. சரி, இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம அவங்கள அப்பான்னு கூப்பிட்டாலும், இப்போ அவங்க எல்லாருமே இது என்னுடைய பையன் சொன்னாலும் ஒரு ஆபத்து வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும் யார் நம்முடைய சொந்த அப்பா. வேதத்தில் 2 தாய் இருந்தாங்க. அந்த சாலமோனுடைய காட்டுங்களில் அந்த 2 தாய் இருந்தாங்க. அப்போ 2 பேரும் ஒரு நாள் தூங்கும் பொழுது ஒரு தாய் புரண்டு படுக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு? மரிச்சிருச்சு. இந்த மரிச்ச குழந்தையை தூக்கி அந்த அம்மா நைட்டில் என்ன பண்ணிட்டாங்க? அந்த தாயிட்ட வச்சுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தையை தூக்கி தன்கிட்ட வச்சுக்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச பிறகு அந்த உண்மையான தாய்க்கு பறந்து முழிச்சு பார்த்தா தான் குழந்தை இறந்து கிடக்குது. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த குழந்தை என் குழந்தை மாதிரி இல்லை. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம், அது என்னுடைய குழந்தை. உண்மையான தாய் சொல்லுது, இந்த திருட்டு தாய் சொல்லுது இல்லை அது என்னுடைய குழந்தை. இப்போ அந்த காலத்தில் ராஜா தான் தீர்ப்பு சொல்லணும், நேராக ராஜா கிட்ட போயிட்டான். இப்போ இந்த ராஜா சொன்னார், நீங்கள் இறந்த குழந்தைய கொடுங்க, நம்ம என்ன பண்ணிடுங்க, அடக்கம் பண்ணிடுங்க, இந்த உயிரோட கலந்த கொடுங்கன்னு கையில் வாங்கிட்டு தன்னோட மந்திரி பார்த்து சொன்னார், ஒரு பெரிய வால் எடுத்துகிட்டு வா. அவன் எடுத்துகிட்டு வந்தான். அப்போ அந்த தாயை பார்த்து கேட்டார், அந்த திருட்டு தாயை பார்த்து, இப்போ இது 2ஆ பிறந்து 2 பேத்துக்கு பாதி போய் தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சரின்னு சொல்லிடுச்சு. உண்மையான தாய்கிட்ட கேட்டார், எதை பிறந்து நான் தரப்போகிறேன். அந்த அம்மா சொல்லிச்சு, வேண்டாம், குழந்தை உயிரோடு இருந்தால் போதும், அந்த அம்மாட்டியே கொடுத்துருங்க. இப்போ ராஜாவுக்கு புரிஞ்சது எது உண்மையான தாய். இது போல தான் ஆண்டவருக்கும் நமக்கும் ரத்த சம்பந்தம் இருந்ததுனால தான் என்னுடைய பிள்ளை நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் சிலுவைக்கு வந்தார். வேறு யாராவது அந்த மாதிரி சிலுவையில் ரத்தம் சிந்தியிருக்காங்களா? யாரும் சிந்தி. இப்போ இதுலேயே புரிஞ்சுக்கலாம் நம்முடைய உண்மையான தகப்பன் யார். இப்போது இந்த தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வந்து என்ன பண்ண மாட்டான்? காப்பாற்ற மாட்டான். உண்மையான பெற்றவங்க தான் போய் என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கலாம், நமக்கு சிலுவையில் உயிரை கொடுத்தது இயேசு. நிறைய பேருக்கு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு, இயேசுக்கு என்ன வேத்தா வெடியுது, அவர் ஏன் சிலுவைக்கு வந்தார்? அவன் ஏன் சிலுவைக்கு வந்தார்னா, இப்போ சொந்த பிள்ளை ஏதாவது தீயில போய் விழுகிறத யாராவது பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இப்போ இந்த தம்பி போய் வேகமாக நரகத்தில் இந்த தீயில விழுக போகிறான். இந்த பாஸ்டரமாவை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றலாம். அது மாதிரி தான் இந்த மனுஷன் ஆண்டவரை விட்டு என்னைக்கு ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டாங்களோ பாவம் அவர்களை பிடித்தது. ஜென்ம பாவம் பிடித்தது, கர்ம பாவம் பிடித்தது. இந்த பாவத்துக்கு விமோசனமாக உலகத்தில் வேற வழியே இல்லை. கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம்லாம் ஒரு மனுஷனை சுத்தம் பண்ணார். இதை சுத்தம் பண்ணணுன்னா யார் தான் முடியும்?
சுத்தமான ரத்தம், அது இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். ஏன் அவர்கிட்ட இந்த சுத்தமான ரத்தம் இருக்குதுன்னு சொன்னால், ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்கய்யா கொடி ரத்தம் மாட்டு ரத்தம் எல்லாம் சுத்தம் பண்ணாதான்? இப்போ அசுத்தமான பாத்திரத்தை சுத்தம் பண்ணுன்னா சுத்தமான தண்ணி தான் வேணும். அப்போ இயேசுவின் ரத்தம் சுத்தமான ரத்தம் எப்படி சொல்கிறது? இப்போ இவங்கெல்லாம் படித்தாங்க, அடுத்த கிளாஸுக்கு போகிறாங்க, இவங்க எப்படி பாஸ்ன்னு சொல்கிறாங்க? எக்ஸாம் எழுதுனதுனால அவங்க பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் எல்லாம் சுத்தமானன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா இது என்னைக்காவது பாவ எக்ஸாம் எழுதியிருக்குதா? கோழி, ஆடு, மாடெல்லாம் பாவ எக்ஸாம் என்னைக்காவது எழுதியிருக்கா? எழுதுனதில்லை. அதனால அது பரிசுத்த ரத்தம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வேதவசனம் சொல்லுது. ஒரு வசனம் வாசிங்க, எபிரேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் 301வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 301 எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர். நாமும் சோதிக்கப்பட்டோம், அவரும் சோதிக்கப்பட்டோம். நம்ம அப்பப்போ தோற்று போயிடும். டக்குன்னு பஸ்ஸில் போகும்போது யாராவது காலை மிதிச்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. உடனே பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுரும். ஆனால் ஏசுநாதருக்கு அப்படி கோபம் வரல, அவருக்கு ஆளையும் மிதிச்சாங்க. அவர் சோதிக்கப்பட்டு அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரெண்டு வகைப்படுன்னு சொல்லி பைபிள் காலேஜில் டீச் பண்ணேன். ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். கர்ம பாவம்னா நாம் செய்கிற கர்மங்களினால் வர்ற பாவம். கர்மம்னா செயல், நாம் செய்கிற செயலினால் வர்ற பாவம். அது இயேசுநாதர்கிட்ட இல்லை. இன்னொன்று ஜென்ம பாவம். ரோமருடைய புஸ்தகம் நீங்கள் வாசிங்க, 5வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 5:12. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் போதும். உலகத்தில் எப்படி மரணம் பிரவேசிச்சது? பாவம் வந்துச்சு, பாவத்தினால மரணம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாளை படைச்சப்போ நீடூழி வாழுங்கன்னு தான் படைச்சார். ஆனால் இவங்க எப்போ வந்து அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்போ இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? 213வது பக்கம், 212வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 212வது பக்கத்தில் 12வது வசனம். இவங்க பழத்தை சாப்பிட்டா என்ன வந்துருச்சு? பாவம். பாவம் வந்ததுனால ஏசு சொல்லியிருந்தால் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நீங்கள் சாகவே சாவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 மரணம் இல்லை, மரணம் கண்டிப்பாக நடக்கும். எங்கெங்கே நடந்தது மரணம்? நம்முடைய ஆத்துமாதாய கருத்துன்னு டீச் பண்ணோம். முதல் மரணம் எங்கே நடந்தது? ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இந்த பழத்தை புசிக்கிற நேரத்தில் சாகவே சாவீர்கள். இப்போ முதல் சாவு எங்கே நடந்தது? ஆத்மா. வெரி குட். அதனால அவங்க தேவ சாயலை இழந்து பயம் பிடிச்சிக்கிச்சு, நிர்வாணமாக இருக்கிறவன்னு ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ முதல் மரணம் எங்கே நடந்தது? ஆத்மா. 2வது மரணம் சரீரத்தில். அது எப்போ நடந்தது? கொஞ்சம் வருஷம் கழிச்சு, 900 வருஷம் மனுஷன் வாழ்ந்தான் இல்லையா? அதான் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டப்போ 900 வருஷம் வாழ்ந்தான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆண்டவர் ரொம்ப கோவம் வந்துருச்சு, மனுஷனுடைய காலத்தை சுருக்கிட்டார். 120 வருஷம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் படிச்சு பாருங்க, சங்கீதம் 90 இன்னும் கம்மி, 70 வருஷம் 80 வருஷம். எதா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த செகண்ட் சான்ஸ் எதுக்குன்னா, மரித்து போன இந்த ஆத்மாவை திருப்பி ஜீவனுள்ளதாய் மாற்று. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆத்மா மரிச்சப்பவே ஆண்டவர் கோவம் வந்து இந்த சரீரத்தையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? சந்ததி உருவாகிறது இல்லை, சந்ததி எப்படி இருந்தாலும் உருவாகிட்டு தான் இருந்திருக்கும். ஓகே, அது ஒரு ரைட்டு. ஓகே, சந்ததி பெற்றெடுத்த பிறகு ஒரு மரணம் வந்திருந்ததுன்னா உடனே சந்ததி பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் இருந்திருக்குமா? 2 வருஷத்துலேயே உடனே மரணம் சம்பவிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? வெரி குட். ஆத்மா மரிச்சு அப்பவே உடனே கோவம் வந்து சரீரத்திலையும் ஆண்டு மரணத்தை விட்டுருந்தா பிரதர் சொன்ன மாதிரி எங்கே போயிருப்போம்?
நரகத்துக்கு போயிடும். ஆனால் ஆண்டவர் அவரு மனுஷனை படைச்சாருன்றதுனால கொஞ்சம் கோபத்தை அடக்கிக்கிட்டாரு. நீ போய் இந்த செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணி உன் ஆத்துமாவை ஜீவனுள்ளதாய் மாற்றிக்கொள். நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, தலைக்கு வந்தது தலைப்பாயிடும். சரீரம் போனாலும், சரீரத்துக்கு சீக்கிரம் மரணம் வரப்போகுது, சரீரம் போனாலும் போகட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவாத எங்கே வந்து சேரட்டும்? பரலோகம் வந்து சேரட்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம். இதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லி கொடுப்போம்னா, அந்த ஆத்மா தேக்கத்தில் நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கிட்டோம். அநேக ஆத்துமாக்கள் இன்னும் மரித்த நிலைமையில் இருக்குது. அதை தேடி போய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவங்களுக்கு ஜீவனை உண்டாக்குங்க. அப்படியே ஆத்மா மரிச்சிச்சுன்னா அவங்க எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு. அந்த இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கான்னு சொன்னார். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டா இந்த சரீரம் மரிச்சாலும் கவலை இல்லை, இந்த ஆத்மா எங்கே போயிடும்? வரணும். நான் சிம்பிளாக சொல்லி கொடுப்பேன். ஆத்மா என்பது நிறைய பேருக்கு அது புரியாது. ஆத்மா என்பது உள்ளான மனுஷன். சரி, இப்போ நீங்கள் இங்கே யார் தமிழ்நாட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க? வாடகை வீட்டில் இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சொந்த வீட்டுக்கு போயிருக்கு. இப்போ வாடகை வீட்டில் இருந்ததும் ஒருத்தர் தான், சொந்த வீட்டுக்கு போகிறதும் ஒருத்தர் தான். என்ன மாறுது? வீடு மாறுது, இடம் மட்டும் மாறுது. அதே மாதிரி தான் இந்த ஆத்மா உள்ளான மனுஷன் இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்கு. இந்த சரீரமாகிய வாடகை வீட்டில் குடியிருக்குது. இது சொந்த வீடு 80 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டாங்க கட்டி முடிச்சு நம்மளை கூப்பிடும்போது வாடகை வீட்டு விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போயிடும். வாடகை வீடு பழைய வீடுன்னு என்ன செய்வோம்? இடிச்சு போட்டுரும். அது மாதிரி இந்த சரீரம் மண்ணுக்கு போகுது, அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட், லைஃப் கான்செப்ட். நிறைய பேருக்கு இந்த உள்ளான மனுஷனாக இந்த ஆத்மாவை குறித்த அறிவு இல்லை. ஆனால் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார். அல்லேலூயா. இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் தேடி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், நானே வாசல், நானே வாசல். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு கர்ம ஜென்ம பாவமும் ரோமர் அதே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு பாவம் செய்யாதவர்களே ஆண்டு கொண்டது. அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஆதாமுக்கு ஒப்பா பாவம் செய்யாதுன்னு என்ன? நம்ம பழம் சாப்பிடல. யார் தான் பழம் சாப்பிட்டா? ஆதாம். ஆனால் நம்ம சாப்பிடலினாலும் அதை நம்மளை ஆண்டு கொண்டது. அதுக்கு பேர் தான் என்னது? ஜென்மப்பா. அது எப்படி பாஸ் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு குழந்தை இருக்குது, அது மண்ணில் விளையாண்டுருக்கும், மண் எடுத்து வாயில் போட்டுக்கும். அம்மா போய் கேட்டால் என்ன செய்யும்? வாயை தொடச்சி விட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா பொய் சொல்லணும், ஏமாத்தணும்னு? அதுதான் ஜென்ம ஸ்வாப். 2 சாக்லேட் கையில் வச்சுட்டு இருக்கு, நீங்கள் போய் ஒரு சாக்லேட் கேட்குறீங்க, உடனே அது என்ன சொல்லும்? அப்படிங்க. அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா அந்த சுயநலம்? அதுதான் ஜென்ம ஸ்வாபம். என்னைக்கு இந்த ஜென்ம பாவம் வந்துச்சோ, இந்த ஜென்ம சுவாபம் பாவங்களின் மூலமாக வெளிப்படுது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனை 2 பாவம் ஆளுகை செய்து, ஒன்று கர்ம பாவம், இன்னொன்று ஜென்ம பாவம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிற எல்லா மனிதருமே ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால பிறந்தவங்க. அதனால இந்த ஜென்ம பாவம் என்ன செய்யுது? தொடர்ந்து வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால பிறக்கல. அதனால அவர்கிட்ட ஜென்ம பாவமும் இல்லை. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் உண்டாக்கப்படுறார். அதனால அவர்கிட்ட என்ன இல்லை? ஜென்ம பாவம் இல்லை. அப்போ இந்த 2 பாவமும் இல்லாத ரத்தம் தான் பரிசுத்த ரத்தம். புரிஞ்சுதா? ஏன் எனக்கு இயேசுவின் ரத்தம் தேவைப்படுதுன்னு? இந்த உள்ளான ஆத்மா அழுக்கா இருக்கு, இதை சுத்தம் பண்றதுக்கு ஒரு சுத்தமான ரத்தம் தேவை. அப்போ இந்த உலகத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம்லாம் சுத்தமான ரத்தம் இல்லை. எந்த மனுஷனா சுத்தம் பண்ணுவானா? எல்லாருமே ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால பிறந்தவங்க. ராமன் ஆகட்டும், லட்சுமணன் ஆகட்டும், சரஸ்வதி ஆகட்டும், யாராக இருக்கட்டும், அது உண்மையாக இருந்தாலும் அவங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால பிறந்தவங்க. இந்த உலகத்தில் ஒருத்தர் தான் ஆணும் பெண்ணும் சேராதனால பிறந்தவர், அவர் இயேசு மாத்திரம். அதனால தான் அவருடைய ரத்தம், அவர் பாவம் இல்லாதவர், அவருடைய ரத்தம் என்னை சுத்தம் பண்ணும். இதை உணர்ந்தா நம்ம வாயை திறந்து கூப்பிடுவோம், ஆண்டவரே சீக்கிரமா என் இடத்துல வாரும், இந்த சரீரம் சாகாததுக்கு முன்னாடி இந்த ஆத்துமா பொழைச்சிக்கிட்டும். அப்போ நம்ம அறிக்கை எடுக்கிறோம், ஆண்டவரே நான் பாவி, எனக்கு நீங்க வேணும், தயவுசெய்து உள்ளத்துல வாங்கன்னா ஆண்டவர் நம்ம உள்ளத்துல தங்கி நம்ம என்ன செய்வாரு? வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். அதுதான் கிறிஸ்தவம். இதை நம்ம சந்தோஷமா செய்யணும். இதை யாரும் சொல்றாங்கன்றக்காக செய்யக்கூடாது.
இப்போ பாஸ்டர் ஒரு உதவி செஞ்சுட்டார். இப்போ நான் ஊருக்கு போகிற காசு இல்லை, அவர் ஒரு 1000 திரம்ஸ் கொடுத்துட்டார். ஆட்டோமேட்டிக்காக என் வாயில் என்ன வரும்? தேங்க்ஸ் பாஸ். இது யாரும் சொல்லணுமா? பாஸ் 1000 திரம்ஸ் கொடுத்துருக்காரு, தேங்க்ஸ் சொல்லுன்னு. சுவாபமே சொல்ல வைக்குது, நன்றி உள்ளவர்களாக மாற வைக்குது. அப்படி தானே? ஒரு 1000 திரம்ஸ் கொடுத்ததுக்கு நான் என்ன சொல்கிறேன்? தேங்க்யூ பாஸ்ன்னு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையே நமக்காக கொடுத்தார். ஆனால் அதை சொல்கிறதுக்கு மாத்திரம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, முழங்கால நின்று சொல்லுங்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் மாத்திரம்தான் நாம் செய்கிறோம்னா நம்ம இன்னும் ஆண்டுடைய அன்பை நம்ம என்ன செய்யலை? ருசிக்கல. இது இன்ஸ்டன்டேனியஸாக வரணும், ஸ்பான்டேனியஸாக வரணும். எப்படி ஒரு ரிசீவ் பண்ண உடனே தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோமோ, இயேசு கிறிஸ்து அன்பை அந்த ருசிச்ச பிறகு உடனே வாயை திறந்து என்ன வரணும்? நன்றி சொல்ல. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் மேலும் மேலும் சென்று நாம் வாசித்தது போல உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். சரி, ஆண்டவர் எப்படி வாசலா இருக்காருன்னு 4 வசனங்களை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். முதல் வாசல் என்ன? சங்கீதம் 122 2வது வசனம் வாசிக்கலாம். 122 2. எருசலேமே, முதல் வாசல். இயேசு கிறிஸ்து தன்னை எப்படியாக உருவப்படுத்துகிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் 751வது பக்கம். எருசலேமே உன் வாசல், எருசலேமின் வாசல். எருசலேமின் வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எருசலேம் என்றால் சமாதானத்தின் வீடு என்று அர்த்தம். நம்ம இந்த சமாதான வாசலுக்குள்ள முதல்ல பிரவேசிக்கணும். எப்படிங்க? சமாதான வாசல். இப்போ நமக்கும் பிதாவுக்கும் பிரிவினை ஆயிடுச்சு. இந்த 2 பிரிவினைகளையும் இணைக்கிறதா யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார், 2 பேரையும் சேர்த்துனார். இப்போ நீங்கள் 2 நண்பர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, என்ன நடக்குங்க? 2 பேருக்குள்ள என்ன இருக்காது? பேச்சுவார்த்தை இருக்காது. 2வது சமாதானமே இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். ஆனால் திரும்பி ஒப்புரவாய் பாருங்க, உங்களுக்கு என்ன வந்துடும்? பயங்கர சந்தோஷம். அதுதான் சமாதானத்தின் வாசல். நாம் அடிக்கடி அநேக தவறுகளை செய்து நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்கி கொள்ளுகிறோம். இப்போ நம்ம 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறோம். இப்போ இவருக்கு பிடிக்காத நான் செஞ்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் மனசில் என்ன உண்டாகும்? மனக்கசப்பு உண்டாகும். இதை நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிடறோம். ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிடறோம். அப்படி செய்கிறதுனால நமக்கும் ஆண்டருக்கு என்ன வந்துடுது? சமாதானம் இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தின் வாசல்ல பிரவேசிங்க. அப்ப இதை எப்படி சரி பண்றது? இந்த வாசலுக்குள்ள எப்படி போறது? வாசல் இப்ப அடைபட்டு கிடக்கிறது. நானே வாசல்ன்றார், வாசல்கிட்ட வந்து நின்றுட்டேன், ஆனா உள்ள போக எனக்கு தெரியல. பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த சமாதானத்தின் வாசலுக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறதுனா, வாசிங்க ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 218வது பக்கம் புதிய ஏற்பாட்டு. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை பண்ணப்படும். சரி, இப்போ சமாதானமின்மை வந்துருச்சு. இப்போ எனக்கு சமாதானம் வேணும். இந்த சமாதான வாசல் எப்படி நுழைய முடியும்னா, நான் முதல்ல செஞ்சது பாவம்னு என் இருதயத்தில் நம்பணும். 2வது, நான் செஞ்சதை வாயை திறந்து ஒத்துக்கணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நான் சிலர் தப்பு செஞ்சுட்டு இப்படி பேசுவாங்க. அதனால என்ன தப்பு? யார் தான் செய்யாமல் இருக்கிற? இப்போ போய் சில பேரண்ட்ஸ்கிட்ட இந்த பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்க. பாஸ்டர் சில லவ் பண்ணுற பிள்ளைகளை பற்றி இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் சில பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க, ஆமாங்க அது தப்பு தான். ஆனால் சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, யார் தான் உலகத்தில் லவ் பண்ணாமல் இருக்கிறா, அதனால என்ன தப்பு? இப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணினா நம்ம சமாதான வாசல்களை பிரவேசிக்க முடியாது. நான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு, எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன். நான் எந்த தவறு செய்திருந்தாலும் நான் செய்த தவறுன்னு ஒத்துக்கிட்டு, முதல்ல ஒத்துக்கிறது தான் என்னது? நீதி உண்டாகிறது. நீதி உண்டாகிறது இதில் விசுவாசிக்கப்படும். நான் செய்த இந்த காரியம் தப்பு தான். 2வது, வாயை திறந்து அறிக்கை பண்ணும்போது என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. அப்போ சமாதானம் திரும்ப பெறப்படுகிறது.
ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு தயவுசெய்து என்னைய மன்னிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இந்த சமாதான வாசலுக்குள் நுழைகிறோம். அல்லேலூயா. நானே வாசல்னா இப்போ புரியுதா? இயேசு வாசல் தெரியும், இயேசுக்குள்ள உள்ள போறதுன்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் 4 வாசல்கள் மூலமாக உருவகப்படுத்துகிறார். சமாதானத்தின் வாசல். எருசலேமே உன் வாசல்னா, எருசலேமின் வாசல்னா சமாதானத்தின் வாசல். இயேசு இடத்துல முதல்ல பாவ மன்னிப்பை வாங்கி அவரோடு ஒப்புரவாகி அந்த சமாதானத்தின் வாசலுக்குள்ள போகணும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் தினந்தோறும் அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமல் தப்பு வந்துருச்சுன்னா கூட எங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவோம், நீ நைட்டு ஆண்டருக்கு பிரியமெல்லாம் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா நைட்டு உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்ன செய்ய தூங்கு. ஆண்டரோடு சமாதானமாக நித்திரைக்கு போ. 2 பேர் சண்டை போட்டிங்க, மனம் பிறந்த போது என்ன வந்துடுது? சமாதானம் வந்துடுது. ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தானே நம்ம வாழ்க்கை எதை ஆளுகை செய்கிறது? நம்ம இருதயத்தை. சமாதானம். சரி, இப்போ சமாதானத்தின் வாசலை தாண்டியாச்சு. அடுத்த வாசலை நம்ம தாண்டணும். அது என்ன வாசல்? ஏசாயாவுடைய புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஏசாயா 60:18. 867வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 867வது பக்கம். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இப்ப முதல் வாசல் தாண்டி போயாச்சு, கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அடுத்த வாசல் தாண்டணும். அது என்னன்னா துதியின் வாசல். பாவ மன்னிப்பு வாங்கிக்கிட்ட நம்ம அவர் செஞ்ச நன்மைகளை வாயை திறந்து துதிக்கணும். துதித்தது பொழுது எரியோ கோட்டை எழுந்தது விழுந்தது. துதிக்க துதிக்க என்ன நடந்தது? சங்கிலிகள் உடைபட்டது. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் பாடி துதிக்கும் பொழுது கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அப்போ உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல்னா, ஆமாம், சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும்னா நம்ம கொஞ்சம் வாசலுக்குள்ள போகணும். ஃபஸ்ட்டு வாசல் சமாதானத்தின் வாசல், அடுத்த வாசல் துதியின் வாசல். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடிடணும். அழகா நீங்கள் பாட்டை பாடினீங்க, நீங்கள் உங்களுடைய தனி ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் மனம் போல் அவங்கவுங்க விருப்பப்பட்ட பாட்டை பாடினீங்க. அது நமக்கு நல்ல அனுபவம். சில நேரங்கள் எல்லாம் சேர்ந்து பாடும் பொழுது கூட்டத்தோட கோவிந்தா மாதிரி என்னத்தையாவது அவங்க பாடிட்டும் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருப்போம்னு நினைப்போம். ஆனால் அந்த தனி ஆராதனையில் நம்ம தான் பாட்டை ஆரம்பிக்கணும். அது நல்ல அனுபவம். இது நம்முடைய வீடுகளில் நம்ம தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். காலையிலையும் மாலையிலையும் செய்ய வேண்டும். துதி என்னும் வாசலில் பிரவேசிக்கும் பொழுது அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவோம். முதல்ல சமாதானத்தின் வாசல், அடுத்தது துதியின் வாசல். நேரம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். அடுத்த வாசல். இப்போ நல்லா துதிக்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சு நல்லா துதிக்கிறீங்க, சாயந்தரம் நல்லா துதிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற சங்கிலிகள் என்ன செய்யப்பட்டுரும்? கட்டப்பட்டுரும். பவுலும் சீலாவும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாங்க. அவங்க துதிக்க துதிக்க சங்கிலிகள் உடைபட்டது. பழைய பாட்டு ஒன்று இருக்கும், மரண சங்கிலிகள் பிடிபட்டது, மரண சங்கிலிகள் இடிபட்டதே, இடிபட்டதே அனைத்தும் நெறிப்பட்டதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அவரை கட்டியிருந்த எந்த கட்டுகளும் என்ன செய்ய முடியலைங்க? கட்டி வைக்க முடியல. மரணமே கட்டி இருந்தாலும் மரண சங்கிலிகள் உடைபட்டன. கடன் சங்கிலியில் வந்திருக்கிறீங்களா? நிச்சயம் நான் சொல்கிறேன், துதிங்க, உடைஞ்சிரும். வியாதி என்கிற சங்கிலியில் வந்திருக்கிறீங்களா? துதிங்க, எல்லாம் உடைஞ்சிரும். பிரிவினைன்ற சங்கிலியில் இன்னைக்கு இந்த ஆராதனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க நல்லா துதிங்க. எந்த சங்கிலி உங்களை கட்டி வச்சிருந்தாலும் சங்கிலிகள் தகர்த்தெறியப்படும். பாவ சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? வாயத்திலிருந்து துதிங்க, சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. துதிக்கு. அப்ப எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எந்த வாசலுக்கு போகணும்? துதியின் வாசல். ஃபர்ஸ்ட் கேட் தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த கேட்டு, இப்போ பாஸ்ட் இந்த ரூமில் இருக்கார், இப்போ இவரை பார்க்கணும். முதல்ல எந்த கேட்டை தாண்டணும்? கீழே கேட்டை தாண்டணும். அப்புறம் இங்கிருந்தா இந்த கேட்டை தாண்டணும். மூணாவது இந்த கேட்டை தாண்டணும், இந்த கேட்டு. நாலாவது இந்த டோர் கேட் தாண்டினாதான் பாஸ்ட்டை நம்ம பார்க்க முடியும். அது போல்
ஒவ்வொரு இடத்துக்கும் வரும் பொழுதும் நம்ம அவரோடு இன்னும் கிட்டி நெருங்குகிறோம் என்ற அர்த்தம். அங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். சமாதானமாச்சு, கொஞ்சம் ஆசீர்வாதம், அடுத்து இன்னும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் உடனே ஆண்டவரை நினைச்சு பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னு அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்த்து அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்க ஆரம்பிச்சேன். இல்லையா? இப்ப கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அடுத்த வாசல், இந்த இயேசு சொன்னார் நானே வாசல்னு சொல்லி, அந்த வாசல் இன்னும் அடுத்த வாசலுக்கு நான் திறக்கணும் அப்படின்னா நான் போகணும்னா சங்கீதம் 118:19 வசனம் வாசிங்க. இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடும், அது மட்டும் வாசிங்க. சங்கீதம் 118. நீதியின் வாசல்களை திறவுங்கள். போதும் போதும். அடுத்த வாசல் என்னன்னா நீதியின் வாசல், the gates of righteousness. சரி, இப்போ நீதினா என்ன? சுயநீதி இருக்கு, தேவநீதி இருக்கு. சுயநீதினா என்ன, தேவநீதினா என்ன? சிம்பிளா சொல்லுங்க. நம்மலாம் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ எவனாவது நம்மளை அடிச்சிடலாம், எவனாவது நம்மளை கொட்டிடுவான், உடனே நம்மளை என்ன பண்ணிடுவோம், அடிச்சிடுவோம். 2 பேர் சண்டை போட்டோன்னா டீச்சர்கிட்ட போவோம். டீச்சர் சொல்லுவாங்க என்னடா நடந்தது, அவன் என்ன அடித்தான் அப்படின்னு. ஏன்டா அடித்தேன், அவன் என்ன கொட்டுனான், அவன் கொட்டினதுனால நான் அவனை அடித்தேன். அப்போ டீச்சர் சொல்லுவாங்க நீ செஞ்சதுக்கு அவன் செஞ்சதுக்கும் சரியாக போச்சு போ. இது என்ன நீதி? மனுஷ நீதி. இதே தேவ நீதிக்கு வருவோம். இதே ஆண்டவர்கிட்ட ஆண்டர் என்ன சொல்லுவார், அவன் தான் அடித்தான்ல, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், ஒரு கண்ணத்தில் இறைந்தால். அதுதான் தேவநீதி. அப்போ மனுஷ நீதிக்கும் தேவநீதிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு உதாரணத்துக்கு ரோமர் 10வது அதிகாரம் வாசிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 10:2-3. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். 219வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படி. சரி, நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா இந்த யூதர்கள் செவுத்துல முட்டி முட்டி எழுதிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லி ஜெபிச்சு அழுவாங்கன்னா, மேசியாவே வாரும், மேசியாவே வாரும். அதான் பவுல் சொல்றாரு, அவங்க செய்யறது சரிதான், நம்ம கூட அப்படி முட்டி முட்டி ஜெபிக்க மாட்டோம் இல்லையா? நம்ம சாதாரணமாக தான் ஜெபிப்போம். ஆனால் அவங்க போய் பாருங்க, நல்லா முட்டி இந்த நெத்தியை முட்டி முட்டி ஜெபம் பண்ணி பாருங்க, நெத்தி என்ன ஆகும், வலிக்கும். ஆனால் அவன் அப்படி ஜெபம் பண்ணுறான், அவன் செய்கிறது நல்ல வைராக்கியம் தான், ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஏன்? அதான் என்னது, மேசியா ஏற்கனவே வந்தாச்சு, ஆனா இவன் நெத்தியை முட்டி முட்டி ஜெபிக்கிறான். அவன் வைராக்கியம் நல்லதுதான், அவன் நீதி நல்லதுதான், ஆனா அது சுயநீதி, தேவநீதி இல்லை. ஏன்னா தேவநீதி ஏற்கனவே மேசியா வந்தாச்சு, வந்தவர் விட்டுட்டு இப்போ உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுதான் சுயநீதிக்கும் தேவநீதிக்கும் உள்ள வித்தியாசம். இங்க சொல்லுது, இன்னும் கொஞ்சம் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீதியின் வாசல்களில் பிரவேசி. சுயநீதியை வைக்காத தேவநீதியை வச்சு நீதியின் வாசல்ல பிரவேசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் தேவநீதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருப்பது தேவநீதி. ஆண்டவருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்முடைய தசம காணிக்கையை கொடுக்கறது தேவநீதி. யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது தேவ நீதி. இதெல்லாம் செய்யாமல் நான் சுயநீதியை வச்சுட்டு, ஆமாம் எனக்கே காசு இல்லை, நான் எங்கே போய் தசமபாகம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன நீதி? சுயநீதி. ஆனால் இந்த இடத்துல அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, சமாதானத்தின் வாசலை தாண்டினோம், துதியின் வாசலை தாண்டினோம், அடுத்த வாசலை நாம தாண்டணும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்ற என்ன வாசல்? நீதியின் வாசல். இதை தாண்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம். நீங்க ஆசரிப்பு கூடாத படிச்சிருப்பீங்க இல்லையா? பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். இது அப்படியே நம்மளால காப்பி அடிச்சிட்டாங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க. அவனுங்க கருவறைக்குள்ள பெண்கள் வரக்கூடாது அப்படிமானு சொல்றாங்கல்ல. நடிகை ஒருத்தி போனாலாம் கடவுள் தீட்டுப்பட்டாரு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில் பயங்கர பிரச்சனை. கருவறைக்குள்ள யார் தான் இருப்பாங்களா?
கடவுள் தான் இருப்பார். அது எங்கேருந்து காப்பி அடித்தாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டு கிருபாசனத்தில் என்ன பண்ணுவார், பேசுவார். இது அப்படியே காப்பி அடித்து அவன் என்ன பண்ணிட்டான், ஆமாம் அவன் கோயில் கட்டிட்டான், கருவறை உள்ளே இருக்கும். அப்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல எதை தாண்டணும், பிரகாரத்தை. அப்புறம் எதை தாண்டணும், பரிசுத்த ஸ்தலத்தை. அப்புறம் தான் போய் எங்கே போக முடியும், மகா பரிசுத்தம். அதுபோல் நம்ம அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம சமாதானத்தின் வாசல்களை தாண்டி, துதியின் வாசலை தாண்டி, அடுத்தது நீதியின் வாசல்களை தாண்டி, இப்படி நீதி செஞ்சு செஞ்சு பழகிட்டோம்னா கடைசியாக நமக்கு ஒரு வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க. கடைசியாக நாம் எந்த வாசலில் பிரவேசிக்கணும்? சங்கீதம் 87:2. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல் பிரியமாயிருக்கிறார். சீயோனின் வாசல் என்பது பரிசுத்தத்தின் வாசல். அல்லேலூயா. சமாதானத்தின் வாசல், துதியின் வாசல், நீதியின் வாசல், பரிசுத்தத்தின் வாசல். அதனால ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனுடைய பலன் என்னோடு கூட வருகிறது. இன்னொரு விதத்தில் சொன்னால் அது பாடுகளின் வாசல். பாடுகளும் பரிசுத்தம்தான். இன்னொரு விதத்தில் சொன்னால் இதனுடைய விளைவுகள் மகிமையின் வாசல். ஆமென். வாசிங்க சங்கீதம் 24:7. நான் முடிக்கிறேன். 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், உட்பிரவேசிப்பார். வாசிங்க அடுத்த வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமமாமே. இந்த பரிசுத்தத்தின் வாசல்களை நம்ம உயர்த்தும் பொழுது, பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, அங்கே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஒரே வசனத்தை வாசித்து முடிச்சுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அங்கே உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு சில சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 41 44 வரைக்கும் வாசிங்க. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரனுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். சரி, போதும். சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரங்கள் விசேஷித்திருக்கும், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் முடிச்சிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா சூரியனுக்கும் ஒரே மகிமை, சந்திரனுக்கும் ஒரே மகிமை இல்லை. நட்சத்திரத்துக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு பிரைட்னஸ் ஜாஸ்தி, இன்னொரு நட்சத்திரத்துக்கு பிரைட்னஸ் ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த லைட் இருக்குது. நம்ம பெட்ரூமில் 0 வாட்ஸ் யூஸ் பண்ணோம், அதுவும் என்ன தான் லைட். பாத்ரூமுக்கு போனால் 40 வாட்ஸ் யூஸ் பண்ணுவோம், குண்டு பல்பு அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ரைட், அதுவும் பல்பு தான். ஹாலுக்கு வந்தோன்னா டியூப் லைட் யூஸ் பண்ணுவோம், அதுவும் லைட்டு தான். நீங்கள் ஸ்ட்ரீட்டில் போனீங்க அப்படின்னா அது மெர்க்குரி லைட்டு போட்டு வச்சுருப்பான். ஸ்டேடியத்துக்கு போனீங்க அப்படின்னா அதை விட பெரிய லைட் போட்டு வச்சுருப்பான். ரைட்டுங்களா? எல்லாமே லைட்டு தான். என்ன வித்தியாசம்? பிரகாஷ், பிரைட்னஸ். இப்போ யார் எந்த அளவுக்கு பாடுகளை அனுபவிக்கிறோமோ, பரிசுத்தமாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் உயிர்த்தெழுதலில் பிரகாசம். ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கும், பைபிள் ஸ்டடிக்கு, காத்திருப்பு கூட்டத்துக்கு, அவுட்ரீச்சுக்கு போய் ஆராதனைக்கு வர்றவங்களுக்கும் உயிர்த்தெழுதலில் ஒரே மகிமை அல்ல. நம்ம எந்த அளவுக்கு இயேசுவுக்காக பாடுகளை பட்டோமோ அந்த அளவுக்கு தான் உயிர்த்தெழுதல் மகிமை. எந்த அளவுக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கிறோமோ, தினந்தோறும் 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவங்களுக்கும், படுத்துட்டே ஜெபிக்கிறவங்களுக்கும் ஒரே மகிமை அல்ல. நாம் கடைசியாக அந்த மகிமையின் ராஜாவை நம்ம தரிசிக்க போவோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரம். அந்த மேன்மையான அந்த தரிசனத்துக்கு நம்ம போகணும்னா, சமாதானத்தின் வாசலை கடந்த நாம், துதியின் வாசலை கடந்த நாம்,
நீதி என்னும் வாசலை கடந்த நாம் சியோனின் வாசலாகிய பரிசுத்தத்தின் வாசலையும் கடந்து போனா அங்கே ராஜாவை நாம் தரிசிக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உதவி செய்வாரா. ஒவ்வொரு நாளும் இந்த நாடு வாசலை தாண்டி உள்ளும் புறமுமான மேய்ச்சலை கண்டடைவோம். நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். தனிநபருக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சந்தானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சத்தியத்தை நாம்